வாங்க இன்றைக்கி சூப்பரான கல்யாண வீட்டுகள்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது 600 கிராம் அரிசி, 600 கிராம் மஷ்ரூம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு எண்ணெய், நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு 2 பட்டை, அரை ஜாவித்ரி, ஒரு பிஞ்ச் ஜாதிக்காய், ஒரு ஸ்டார் அனைஸு, 4 கிராம்பு, 3 மராட்டி மொக்கு, 1 ஸ்பூன் சோம்பு, கசகசா, அதே மாதிரி கொஞ்சமாக கல்பாசி, இது எல்லாம் நல்லா பொடிச்சுக்கலாங்க. இது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே தேவையான அளவு மிளகாய் தூள் நான் 1 ஸ்பூன், நம்ம அரைக்க எடுத்துருந்தோங்களா அதையெல்லாம் போட்டு அது கூட தனியாத்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொடிச்சு அதையும் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே அது நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் போட்ட அளவே தக்காளி நல்லா போட்டு வதக்கி தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா அந்த ஹீட்லேயே இதாயிரும். இது புதினா நம்ம கார்டனில் வந்த புதினாங்க, ஸோ காம்போடவே போட்டிருக்கிறேன். புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் நல்லா வதக்கி தட்டு போட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். அது கூட ஒரு பெரிய கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காளான், இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கி திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டா அந்த காளானில் நல்லா மசாலா பிடிச்சிக்குங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 டம்ளருக்கு 2.5 டம்ளருங்கிறது என்னோட கணக்கு. அரிசியை போட்டு நல்லா அரிசி கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வந்த உடனே அடுப்பு தட்டை போட்டு மூடி திருப்பி ஒரு 15 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அருமையான பிரியாணி ரெடிங்க. மறக்காமல் பொன்னிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப்